எதிர்ப்பு தெரிவித்தாங்களா? அதிமுக இது வரைக்கும் எந்த எதிர்ப்பு தெரிவிக்கல. ஏன்னா ரெண்டு கட்சியும் கூட்டணி அமையணும் தான் நாங்க எதிர்பார்த்துட்டு இருக்கோம். இது பிரிவுன்னு நாங்க என்னைக்கு அதனால பிரிவுன்ற மாதிரி இருந்தா கொண்டு கொடுப்பது மத்த கட்சிக்காரங்க எல்லாம் ஏதாவது சரி நம்ம ஏடிஎம்கே கட்சிக்காரங்க ஏதாவது பிரச்சனை கொடுத்துருப்பாங்க. ஏன் பிரச்சனை கொடுக்கலன்னா ரெண்டு கட்சி ஒன்னா சேரன்றதுக்காண்டிதான் எந்த ஒரு எதிர்ப்பும் தெரிவிக்கல. கூட்டமே முடிஞ்சிச்சு. இன்ன வரைக்கும் யாரும் வந்து ஒரு கேள்வி கூட கேட்கல ஏப்பா பறக்க விடுற அப்படின்ட்டு. ஏன்னா ரெண்டு ஒண்ணு சேரணுன்றதுக்காண்டி இவ்வளவு பேர் நாங்க போராட்டம் பண்ணோம். ஐயா வேண்டே வந்து அதனாலதான் நாங்க கொடி ஏத்தி காமிச்சிருக்கோம். அதிமுக எந்த அளவுக்கு உங்களுக்கு வரவேற்பு கொடுத்தாங்க? கண்டிப்பா ஃபுல் அண்ட் ஃபுல் அவங்க தானே வரவேற்பு கொடுத்தது. இன்ன வரைக்கும் எங்களுக்கு தெரிஞ்சுமே அவங்க வந்து இவ்வளவு தூரம் எல்லாத்துக்கும் சப்போர்ட் பண்ணிட்டு நீங்க பேட்டி கொடுப்போம் ஒன்னும் பிரச்சனை இல்ல நீங்க பாருங்க. ஏன்னா ரெண்டு கட்சி கூட்டணி அமையும் தான் எங்களுக்கு எல்லாருக்குமே ஆதரவு. வேற எதுவும் இல்ல. ஒரு இதுல வந்து நம்ம ஆதரிச்சார்ல கொடி வந்து என் பேர் செங்கோட்டையன். நான் லக்காபுரம் பஞ்சாயத்துல இருந்து வந்திருக்கேன். உங்க பேர் என்ன? நீங்க இங்க இருக்க வந்திருக்கீங்க? என் பேர் ரவிங்க. நாங்க லக்காபுரம் பஞ்சாயத்து. அதாவது நாங்க வந்து கூட்டணி சேரணும், கூட்டணிக்கு முதல் காரணமா இருக்கணும் அப்படின்ட்டு தான் நாங்க தமிழக வெற்றி கழகத்தையே இங்க கொண்டாந்துருக்கோம். எங்களை ஆதரிச்சதே வந்து ஏடிஎம்கே தான். ஆனா எங்க பேரண்ட்ஸ் வந்து எல்லாருமே ஏடிஎம்கே கட்சி தான். இருந்தாலும் நாங்க டிவிகே கட்சி எங்களதும் பேரண்ட்ஸ் நாங்க எப்படி எங்களை பெற்று வளர்த்தாங்களோ அதே மாதிரி நாங்க ரெண்டு பேரும் ஒண்ணு சேரணும் அப்படிங்கறதுக்கோசரம் தான் ஃபேமிலியா ஒண்ணு சேரணும் அப்படின்ட்டு தான் நாங்க வந்து ஆசைப்படுறோம். ஆனா இந்த டிஎம்கே மாதிரி நாங்க அதாவது எப்படி சொல்றது, டிஎம்கே காரங்களா இருந்தா நேரம் எங்களை உள்ள விட்டுருக்க மாட்டாங்க. கொடிய பிச்சு அது இதுவும் பண்ணிருப்பாங்க. கரூர்ல நடந்தது உங்களுக்கே தெரியும். கரூர்லயுமே நடந்திருக்கும். டிஎம்கேனாலதான் ஃபுல் அண்ட் ஃபுல் நடந்ததுன்னு வெளியே வந்துருச்சு. இருந்தாலும் நாங்க விஜய் அண்ணாக்காகவும் எடப்பாடி அக்காவும் தான் நாங்க இவ்வளவு தூரம் போட்டி போட்டுட்டு இருக்கோம். இருந்தாலும் எங்க ஃபேமிலி எப்படி ஒன்னா இருக்குதோ அதே மாதிரி நாங்களும் டிவிகேவும் ஏடிஎம்கேவும் ஒன்னா சேரணுங்கிறத இவ்வளவு போராட்டம் பண்ணிட்டே இருக்கோம். எங்க தலைமைக்கு எல்லாமே இவரு நானே எல்லாமே லக்காவரம் பஞ்சாயத்து எல்லாமே ஒன்னாதான் இருக்கும். எல்லாமே அறிவிச்சு எங்க குமராவளையத்துல எப்படி நாங்க குமராவளையத்துல எங்க ஆளுங்க எப்படி நின்னாங்களோ அதே மாதிரிதான் எங்க பஞ்சாயத்துல நாங்க நிக்கிறோம். இல்ல நாங்க உறுப்பினரா தான் இருக்கோம். உறுப்பினரா இல்ல எங்களை அந்த அளவுக்கு எதுவும் டிஸ்டர்ப் எதுவும் கொடுக்கல. இருந்தா இதே வேற கட்சியா இருந்தா டிஸ்டர்ப் கொடுத்துருப்பாங்களா தெரியல. இந்த ரெட்டலை கட்சியில இருந்து எங்களுக்கு எந்த வித டேமேஜுமே இல்ல. இருந்தாலும் டிவிக்கே வந்து நம்ம ஐயா முன்னாடியே நீங்க காமிச்சா பாத்துருப்பீங்க. இப்ப வந்து பாஜகவினர் இந்த கூட்டத்தில் இருந்தாங்க. வழக்கமா வந்து உங்க தலைவர் விஜய் வந்து பாஜக பாஜக இருக்கக்கூடிய இடத்துல வந்து நீங்க அவங்க கூட சென்றுட்டு நீங்க வந்து எடப்பாடிக்கு ஆதரவு தெரிவிக்கிறீங்க. இது எப்படி பாக்குறது? பொதுமக்கள் எப்படி பாப்பாங்க? பொதுமக்கள் எப்படி தப்பா யோசிக்கிறாங்களோ உண்மையா யோசிக்கிறாங்களோ தெரியல. ஆனா நாங்க வந்து எங்க உறுப்பினரா இருந்து எங்க உறுப்பினர் தலைவர்ல இருந்து நாங்க வந்து மொத்தமா ஏடிஎம்கேக்கு சப்போர்ட்டும் கொடுப்போம். டிவிகேவும் ஏடிஎம்கேவும் எப்படி ஒண்ணு சேரும் அதே மாதிரி நாங்க விஜய் அண்ணா ஜெயிப்பாரு. 2026 வந்து டிவிகே வந்து ஜெயிக்கிற அளவுக்கு நாங்க பண்ணுவோம். இப்ப பாஜக உங்க கூட்டணியில தான் இருக்குது. உங்க கூட்டணியில அதிமுக கூட்டணியில இருக்குது. அப்படி இருக்கிற நீங்களும் கூட்டணிக்கிற ஓகேவா? அது ஒண்ணும் பிரச்சனை இல்லை. பிரிஞ்சிரும். அது தமிழ்நாட்டுல வராது. அது 100% உங்களுக்கும் தெரியும். சரிங்களா? ஏன்னா நீங்களே ஒட்டுமொத்த எல்லா பக்கமும் கணக்கு எடுத்து பாத்தீங்கன்னாலும் சரி, யாரு இங்கிட்டு இல்ல வேற ஏதாவது லோக்கல் பீப்புள்கிட்ட போய் நீங்க எந்த கட்சின்றது ஏதாவது கேட்டீங்கன்னா ஏடிஎம்கே டிவிகே மோஸ்ட்லி இந்த வயசானவங்க அது மாதிரி கட்சியில இருக்கவங்க மட்டும்தான் டிஎம்கே சொல்லுவாங்க. தோத்து இது எல்லாருமே டிவிகே ஏடிஎம்கே மட்டும்தான் சொல்லுவாங்க. அதே மாதிரி கூட்டணி கட்சி பிஜேபி வந்து யாருமே ஆதரவு தெரிவிக்கல. இப்ப வந்து அதிமுக கூட தான் பாஜக கூட்டணியில் இருக்குது. ஆமா. நீங்க எப்படி பாக்குறீங்க? நீங்க வந்து இப்ப கூட்டணி செய்யணும். இப்ப ஏற்கனவே அவங்க கூட்டணி இருக்காங்க. அதெல்லாம் மேல பாத்துக்குவாங்கன்னா இப்ப நாங்கெல்லாம் இதுதான் முதல் படி நாங்க எடுத்து வைக்கிறோம். இது போல இது எங்க தலைவர் பார்த்தாருன்னா இது போல அவங்களுக்கு ஒரு யோசனை வரும். மாதிரி சொல்றாங்க. நம்ம கருத்து உங்க கருத்துல எடுத்து இன்னும் நிறைய பக்கம் இன்னும் எலெக்ஷன் டைம் இருக்கு. இன்னும் 4 பக்கம் இன்னும் மீட்டிங் எல்லாம் நடக்கும். அங்கேயும் அவங்க கருத்து என்னன்னு பார்த்து என்ன சொல்லிட்டு அதுக்கப்புறம் நம்ம எடப்பாடியும் சரி நம்ம டிவிகே தலைவரும் சரி நம்ம அதுக்கு அடுத்தபடி என்னன்னா அவங்க அதை வந்து நம்ப சொல்ல முடியாது. அவங்க வந்து தலைவர்கள் தான் சொல்ல முடியும். எங்க ஏடிஎம்கேவோ டிவிக்கோ கூட்டணி அமையணும். ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் என்னைக்குமே டிவிகே தான். அடுத்து ஏடிஎம்கே. என் பேர் ரவி லக்காபுரம். என் பேர் செங்கோட்டையன் லக்காபுரம் பஞ்சாயத்து.